தேவன் நம்முடைய பிரச்சனைகளுக்கு, நம்முடைய போராட்டங்களுக்கு, நம்முடைய குறைவுகளுக்கு, நம்முடைய வேதனைகளுக்கு, நம்முடைய கண்ணீருக்கு நிச்சயமாகவே தேவன் ஒரு முடிவை கட்டளையிடுவார். ஜெபிப்போம். அன்பு இரட்சகரே, இந்த நாளிலும் என்னோடும் எங்களோடும் நீர் பேசுகிற தேவன் அப்பா. தெளிவாக பேசும், திட்டமாக பேசும், தீர்க்கமாக பேசும் அப்பா. தேவரீர் ஒரு மனித சத்தம் எங்களுக்குள் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணாது. தேவனுடைய சத்தமோ எங்களுக்குள் ஒரு மாறுதலை உண்டு பண்ணும் அப்பா. எங்களுக்காக எங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணத்தக்கதாக தேவனுடைய வார்த்தை இந்த நாளிலும் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிக்க கேட்போம். யாராவது ஒருவர் சத்தமாக 1 கொரிந்தியர் 2, 9, 10 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அடுத்த வசனம். மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். சோத்திரம். நன்றாக கவனிப்போம். இங்கே தேவன் அவருடைய ஜனங்களுக்கு யாருக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறவனுக்கு என்று சொல்லவில்லை, சர்ச்சுக்கு வருகிறவனுக்கு என்று சொல்லவில்லை. தேவனிடத்தில் யாரெல்லாம் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாராம். அதை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை. ஆனால் ஒருவர் அதையெல்லாம் அறிந்து நமக்கு அறிவித்து அவைகளையெல்லாம் சுதந்திரிக்கத்தக்கதாக ஒருவர் செய்வாரா? அவர் நமக்குள் இருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது என்று நாம் ரோமர் 8:28 வாசிக்கிறோம். இப்படியாக தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது தேவன் நமக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதையெல்லாம் நாம் அறிய வேண்டுமென்றால் நமக்கு இந்த நாளிலும் ஒரு சில கம்பெனிக்குள்ளே சில இடங்களுக்குள்ளே போகணுன்னா சில கதவு பூட்டி இருக்கும். லாட்ஜில் கதவு பூட்டி இருந்தால் அதுக்கு சாவி போட்டோ இல்லைன்னா ஒரு கார்டு வச்சா உள்ளே திறக்கிறது போல் தேவன் சொல்லுகிறார், எல்லாம் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். இப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த கார்டு அவருக்கு தான் எல்லாம் தெரியும். அவரை வைத்து உனக்கு நான் எதெல்லாம் வைத்திருக்கிறேனோ அதையெல்லாம் இந்த நாளில் நீ பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும், அருமையானவர்களே சுதந்திரிக்க முடியும். இந்த வருடத்தில் தேவன் தெளிவாக நான் உட்கார்ந்திருக்கும்போது சொன்ன காரியம், இந்த சபையில் அநேக திருமண காரியங்களை தேவன் நடத்துவேன் என்று தெளிவாக, திட்டமாக, தீர்க்கமாக என்னுடைய உள்ளத்துக்குள்ளே தேவன் பேசினதை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. இந்த வருடத்திலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்திலே நல்ல காரியங்கள், திருமண காரியங்களை நடத்தி அவர் உங்களை வாழ வைத்து, நீங்கள் வாழ்ந்திருக்கிறதை பார்த்து, நீங்கள் சுகித்திருக்கிறதை பார்த்து, மகிழ்ந்திருக்கிறதை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிற தேவன் உங்களை மகிழ வைப்பார், வாழ வைப்பார். அருமையானவர்களே, எத்தனை பேர் இதை நம்புறீங்க? உங்கள் குடும்பத்தில் இந்த வருடத்தில் நல்ல காரியங்களை தேவன் செய்ய போகிறார். உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தினது இந்த வருடத்தில் தேவன் உங்கள் குடும்பத்தில் அவர் செய்ய போகிறார், அவர் செய்ய போகிறார், அவர் செய்ய போகிறார், அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா.
எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க? நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டாலும் தேவன் இந்த நாளில் அதை செய்ய போகிறார். அதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. எவ்வளவு நாள் நீங்கள் காத்திருந்தாலோ, நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கோ. ஜீவ விருட்சம் போன்ற ஒரு காரியத்தை நெடுநாள் காத்திருக்கிற சகோதரனை சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அதை செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார். நிச்சயமாகவே தேவன் அதை செய்ய போகிறார். அவர் சொன்னார், ஏசாயா 41:4 வரை வாஸ்தா, என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள், அதன் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள். இன்று எதற்காக தேவன் என்னை அனுப்பினார் என்பது எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் சொல்கிறார், என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள், அதில் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள். அருமையானவர்களே, உங்க போர் முடிந்தது. அல்லேலூயா. உங்க யுத்தம் முடிந்தது. அல்லேலூயா. இனி உங்களுக்கு தேவன் ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இது எப்படி ஆகும் என்று கேட்கலாம். தேவ ஆவியானவரால் இது ஆகும். மனுஷனால் இது கூடாதது தான், தேவனால் கூடாததில்லை. தேவன் உங்களுக்கு என்று சில காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை அறியாமல் இருக்கலாம். இப்பொழுது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சவுலுடைய வாழ்க்கையிலே கழுதை காணாமல் போனது ஒரு இழப்பு. தேடுகிறான், கிடைக்கவில்லை, அலைச்சல். அது மட்டுமல்ல, அவன் வாழ்க்கையிலே அவனுடைய வீட்டார் அவனை குறித்து ரொம்ப வருத்தமாக இருக்கும் பொழுது அவனுக்கென்று தேவன் தெளிவான முறையிலே தீர்க்கதரிசியோடு தெளிவாக தேவன் பேசினார். நாளைக்கு ஒருவன் வருவான், அவன் வருவான், அவனை சாதாரணமாக நீ நினைக்காதே, அவனை நான் உயர்வாக நினைக்கிறேன். அவன் பெரியவனாக இருப்பார், அவன் என் ஜனத்தை ஆளுவார், அவனை நீ கனம் பண்ண வேண்டும். அவனை பார்த்தால் கனவீனன் போல் இருக்கும், ஆனால் நீ அவனை கனம் பண்ண வேண்டும். அவன் இழந்தவன் தான், அலைந்தவன் தான், ஏமாற்றத்தில் அவன் வந்து கொண்டிருக்கிறார். அவனுக்காக நீ ஒன்றை ஆயத்தப்படுத்து என்று சொல்லி ஆயத்தப்படுத்தி 30 பேர் முதன்மையாக, அவனை சாதாரணமாக நினைக்காதே, அவனை பார்க்க அற்பமாக நினைக்காதே, என் பார்வையில் அவன் விசேஷமானவர். அருமையானவர்களே, தேவன் சொல்லுகிறார், ஒருவேளை இந்த நாளில் மனிதர்கள் பார்வையில் சவுலை போல எதையோ ஒன்றை இழந்த நிலைமையிலே இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இழப்பின் மத்தியிலே அலைந்து திரிந்து எல்லாம் இழந்து விட்டது, கிடைக்கவில்லை என்று சொல்லி சோர்வோடு இந்த சத்தத்தை கேட்கலாம். மனிதர்கள் பார்வையிலே அலைந்த அந்த சவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு பைத்தியக்காரனை போல, ஒரு பிச்சைக்காரனை போல அவன் இழந்து கவலையோடு தொய்ந்த உள்ளத்தோடு, அப்படிப்பட்ட கால் சைக்கிள் வெள்ளி கூட கையில் இல்லாத நிலைமையிலே, ஒன்றுமில்லாத நிலைமையில் இருக்கலாம். ஆனால் அவனை தேவன் நேசித்து அவனுக்காகவே தேவன் ஒன்றை ஆயத்தப்படுத்தினாரே. அருமையானவர்களே, அது போன்ற நிலைமையில இழப்பின் மத்தியில் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் நிலைமை இதே நிலைமையில் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கென்று நீங்கள் அறியாமலே தேவன், நீங்கள் அறியாதவர்களோடு தேவன் பேசி உங்களுக்கென்று மேன்மையா ஒரு கனத்தையும் கொடுத்து, நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறியத்தக்கதாக, நீங்கள் யார் என்பதை ஜனங்கள் அறியத்தக்கதாக, நீங்கள் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக, உங்களுக்கே நீங்கள் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் உங்களை ஜனங்களுக்கு பிரயோஜனமாக வைக்க ஒருவர் திட்டமிட்டு வைத்திருந்தாரே, அவர் இந்த நாளில் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். உங்க மேல அந்த திட்டம் இருக்கிறது. இப்போ ரேபலா துரியா ரபலதிபி ரேக்கரபலதிபி துரிபியா ரேமலதிபி துரிபியா ரபலதிபி துரிபியா. அநேகர் மீது தேவனுடைய வல்லமை இப்போ பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் அறியாமல் இருக்கலாம்,
நீங்கள் கழுதையின் எண்ணத்திலே இருக்கலாம். இழந்து விட்டேன், தொலைந்து போனது, எல்லாம் முடிந்தது, ஒன்றுமில்லை என்கிற நிலைமையிலே கவலையில் இருக்கலாம். உங்களை குறித்து ஒருவர் கவலைப்பட்டு, நீங்கள் கவலைப்படுகிறதை பார்த்து ஒருவர் கவலைப்பட்டு ஒரு தீர்க்கதரிசியோடு பேசி அவனை கனம் பண்ண வேண்டும். 30 பேரில் ஒரு முதன்மையான இடத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்காக ஒன்றை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தா, அவனுக்கென்று ஆயத்தப்படுத்தினதை அங்கே கொண்டு வா என்று சொல்லி, இது அங்கே 1 சாமுவேல் 9:24 சொல்லுகிறது, இது உனக்கென்று வைக்கப்பட்டது. அருமையானவர்களே, உங்களுக்கென்று இந்த வருடத்திலே ஒரு மேன்மையாய் தேவன் வைத்திருக்கிறார், கனத்தை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, உங்களுக்கென்று ஒரு எல்லாரை பார்க்கலும் ஒரு மேன்மையானதை, இது உனக்கென்று வைக்கப்பட்டது என்று உங்களுக்காகவே ஒரு மேன்மையானதை வைக்க போகிறார். அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள், அந்த கனத்தை அனுபவிக்க போகிறீர்கள். அது மட்டுமல்ல அருமையானவர்களே, அவன் யார் என்பதை அவனே அறியாதபடி நான் சிறியவன், பென்யமீன் கோத்திரத்தில் சின்ன ஒரு கோத்திரத்தில் உள்ளவன் என்று அற்பமாக தன்னை குறித்து எண்ணினது போல நினைவில் இருக்கிற உங்க வாழ்க்கையிலே இல்லை இல்லை இல்லை. நீ சிறியவனும் அல்ல, நீ எளியவனும் அல்ல, நீ இழந்தவனும் அல்ல. நான் உன்மேல் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். நீ யார் தெரியுமா? என் ஜனத்தை ஆளக்கூடிய ராஜா. கரங்களை தட்டுங்களே. பீதா ரபா துனியா ரபா லேபோகோனியா ரபலதிபி துரிபியா ரேபலதிபி துரிபியா ரபா ரீமலதிபி துரிபியா ரபலதிபி துரா ரெக்கரபலதிபி துரிபியா. அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட நிலைமையிலே அதை நான் எப்படி அறிவேன் என்று இல்லை இல்லை இல்லை. தேவன் அருமையாக அவனுடைய விருப்பத்தின்படி எங்கெங்கெல்லாமோ சலிசா நாடு, மலைகள், இதையெல்லாம் தேடிக்கொண்டு போனாலும் சரியாக நடத்தி சரியான இடத்திற்கு அவன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன தேவன் கரம் பிடித்து அழைத்து கொண்டு வந்து அங்கே ஒரு ஸ்திரியோடு பேசி சரியான நபரை சந்தித்து சரியாக அவனுக்குரியதை அவன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நடத்தின தேவன் உங்களையும் நேர் வழியிலே நீங்கள் சுற்றி திரியலாம், ஆனால் தேவன் சரியாக உங்களுக்குரியதை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நேர் வழியிலே உங்களை அவர் நடத்துவார். அல்லேலூயா. எப்படியாக ஈசாக்குக்கு ஒரு ரெபெக்காளை பெற்றுக் கொடுப்பதற்கு எலியாசரை தேவன் எப்படி நடத்தினாரோ, அருமையானவர்களே, அதே போல தேவன் சரியான முறையில் நடத்தி, அருமையானவரே, தேவன் ஈசாக்குக்கு ஆயத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எலியாசரை நேர் வழியாக நடத்தி வைக்க, அங்கே அவன் தேவனிடத்தில் அடையாளத்தை கேட்க, அதன்படியே அவள் உனக்கும் வார்ப்பேன், உன் ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன் என்று சொல்ல வீட்டிற்கு செல்லுகிறான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரு, உமக்கு வீடோ, அது மட்டுமல்ல உம்முடைய ஒட்டகங்களுக்கு தங்க இடமும் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாளில் தேவன் அழைத்து உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள நேர் வழியாக நடத்துகிறது மட்டுமல்ல, அங்கே எல்லாம் ஆயத்தம் பண்ணி அங்கே எலியாசருக்கு பெரிய கனம் வந்தது. அது மட்டுமல்ல, அங்கே ரெபெக்காளை அழைத்து கொண்டு வரார்கள். வரும்பொழுது அருமையானவர்களே, சரியான நேரத்திலே ஈசாக்கு தியானம் பண்ண வரும்பொழுது அங்கே சந்திப்பு உண்டாகிறது. தேவன் அவனுக்கு ஆயத்தம் பண்ணினதை காணும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே நெடுநாள் இருந்த தாயை குறித்த கவலை மறக்கத்தக்கதாக செய்தது. இந்த வருடம் தேவன் சொல்லுகிறார், அருமையானவர்களை, தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிறதை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவரே நடத்தி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக செய்யும் பொழுது எவ்வளவோ காலமாக ஆறாத வடுக்கள்,
வேதனையின் அனுபவங்கள், உள்ளத்துக்குள்ளே அடி காயங்கள், இது எல்லாம் அன்று ஈசாக்கின் உள்ளத்துக்குள்ளே தாயை குறித்த வேதனையின் காரியம் எல்லாம் மாறத்தக்கதாக செய்தது போல தேவன் ஆயத்தம் பண்ணினதுக்கு நேராக நடத்துவார், அதை பெற்றுக்கொள்ள செய்வார். அதன் மூலமாக தேவன் உங்களை கனப்படுத்துவார், உங்களுடைய காயங்களை ஆற்றுவார். கரங்களை தட்டுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபலதி பிதுரிபியாரவா ரேபலதி பிதுரிபிகரபலதி பிதுரிபியா ரேமன ரபலதி பிதுரிபியா. அருமையானவர்களே, தேவன் இந்த நாளிலும் உங்களை கனப்படுத்துவதற்காகவே தேவன் இந்த நாளிலும் சில நேரங்களில் சிலரை பலவான்களை வெட்கப்படுத்தத்தக்கதாக ஒரு சாதாரண ஒரு தாவீதை அவன் ஆடுகளுக்கு பின்னாக சென்று வனாந்தரத்தில் இருந்த ஒரு தாவீதை தேவன் கண்டார். எல்லாராலும் மறக்கப்பட்டவன். அருமையானவர்களே, மனிதர்களால் மறக்கப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீர்களோ? மனிதர்களால் மறக்கப்பட்டீங்க, நீங்க தேவனால் மறக்கப்படலை. கரங்களை தட்டுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்களால் வெறுக்கப்பட்டு இருக்கலாம், ஆனால் ஏசாயா 41:9 சொல்லுகிறது, மனிதர்கள் ஒன்றை வெறுத்தாங்க, நான் ஒன்றை வெறுக்கலப்பா, நான் ஒன்றை வெறுக்கலப்பா. தேவன் உங்களை வெறுக்கல. தாவீதை மனிதர்கள் வெறுத்திருக்கலாம், சொந்த குடும்பமே வெறுத்திருக்கலாம். குடும்பத்தார் மத்தியில் அவமானப்பட்ட அவனுக்காக ஒரு கோலியாத்தை யாரும் வெல்ல முடியாத நிலைமையில 40 நாட்கள் அங்கே தோற்று போன நிலைமையில் இருக்கும் பொழுது ஒரு நொடி பொழுதிலே இவனை கனப்படுத்துவதற்காக தேவன் அந்த கோலியாத்தை வீழ்த்தத்தக்கதாக செய்து அங்கே சவுலுக்கு 1000 தாவீதுக்கு 10000 என்று வரிசையாக பாடி அவனை கனப்படுத்தினாரே. அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த தாவீதின் மீது தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த கொம்பு தைலத்தை தேவன் உடைத்து ஊத்தினாரே. அந்த தைலம் அவனை ராஜாவாக உயர்த்தினதே. அற்பமாக எண்ணின அவர்கள் மத்தியிலே எல்லாரையும் ஆளுகை செய்யக்கூடியவனாக மாற்றினது போல எப்படி யோசேப்பை சகோதரர்கள் அற்பமாக எண்ணும் பொழுது ஆளுகை செய்யத்தக்கதாக உயர்த்தினாரே. அந்த யோசேப்பின் தேவன், தாவீதின் தேவன் சொல்லுகிறார், நான் யோசேப்புக்கு மாத்திரம் தேவன் அல்ல, தாவீதுக்கு மாத்திரம் தேவன் அல்ல. யோசேப்பை போல வெறுக்கப்பட்டு குழியில் தள்ளப்பட்டு சொந்த குடும்பமே அற்பமாய் எண்ணினது போல இருக்கிற மகளே, மகனே, உன் வாழ்க்கையில் தேவன் இந்த நாளில் சொல்லுகிறார், உன்னை நான் உயர்த்த போகிறேன், உன்னை நான் கனப்படுத்த போகிறேன். நீ கனத்துக்குரியவ, நீ கனத்துக்குரியவ. ஒரு அக்கினி இறங்கி வருகிறது, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நினைத்து பார்க்க முடியாத நேரத்தில் தேவனுடைய கண்கள் ஒரு பெரிய காரியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தது தாவீதுக்காக. அருமையானவர்களே, சிறைக்குள் இருந்த ஒருவனுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி தேவன் கிரியை செய்தோ பானபாத்திரக்காரன் 2 வருடமாக மறந்தது போல கர்த்தர் உங்களை கிரியை செய்தோ நீங்கள் மறக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைச்ச நேரம் அது தேவனுடைய வேலை இல்லை. ஆனால் தேவன் இப்போ சொல்லுகிறார், ரைட் டைம் இதுதான், உங்களை தேவன் கனப்படுத்த போகிற நேரம் இதுதான். இப்பொழுது கதவு திறக்கப்பட போகிறது. கதவு, யோசேப்பே, உனக்காக கதவு திறக்கப்பட போகிறது. உன்னுடைய வஸ்திரம், சிறைச்சாலையின் வஸ்திரம் மாற்றப்பட போகிறது. ராஜா அரண்மனைக்கு நீ செல்ல போகிறா. ராஜாவின் காரியங்களை சொல்லத்தக்கதாக ஞானத்தை கொடுக்க போகிறா. ராஜா உன்னை உயர்த்த போகிறா. அங்கே எல்லாரையும் ஆளத்தக்கதாக. அருமையான தேவனுடைய ஜனமே, உன்னை அற்பமாக நினைத்தவர்களையும் போஷிக்கத்தக்கதாக, அவர்களையும் காப்பாற்றத்தக்கதாக உன்னை உயர்த்தி வைத்து அழகு பார்க்க தேவன் இந்த ஒரு சிறுமையை தேவன் யோசேப்புக்கு அனுமதித்தது போல சிறுமையை அனுமதித்தா. அருமையான தேவனுடைய ஜனமே, உன் வாழ்க்கையில்
வாழ்க்கையில் ஏற்பட்ட சிறுமை எல்லாமே தேவன் உன்னை பெருமைப்படுத்த. அல்லேலூயா. ஆதியாகமம் 50:20 சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது காண்கிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக மாற பண்ணினார். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அவமானம், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வி, உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட வேதனையின் அனுபவங்கள், அதை எல்லாம் தேவனுக்காக சாதனை செய்வதற்கு உங்களை பயன்படுத்த போகிறார். நம்புறவங்க கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதினுடைய வாழ்க்கையில் தோல்விகள், வேதனையின் அனுபவங்கள் வந்தது உண்மைதான். ஆனாலும் அவர் என்ன சொன்னாரோ சொன்னதை நிறைவேற்றுகிறவர். நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, நான் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பேனோ? அருமையான தேவனுடைய ஜனமே, சொன்னதை செய்கிற தேவர். யாக்கோபை பார்த்து சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழப்போகிறதில்லை. அது எல்லாவற்றையும் அவர் இந்த வருடத்திலே உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்திலே, உங்கள் தொழிலிலே அவர் நிறைவேற்ற போகிறார். தோல்வி என்பது இனி இல்லை, பயம் என்பது இல்லை, வெட்கம் என்பது இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, தேவாலயத்துக்கு எத்தனையோ வருடமாக கூனியாக குனிந்து கொண்டு வந்தார். இந்த நாளில் தேவாலயத்துக்கு வந்தும் நிமிர முடியாதபடி குனிந்த நிலைமையிலே, தலை குனிந்த நிலைமையில், அவமான சின்னமாக குனிந்த நிலைமையில் இருக்கிறார். இன்று தேவன் இந்த தேவாலயத்திலே அந்த கூனியை நிமிர பண்ணின தேவன் இந்த நாளிலும் நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நடக்கத்தக்கதாக உங்கள் கூன் நிமிர போகிறது. தேவன் இப்பொழுது தொடுகிறார். நீங்கள் வெட்கத்தை அனுபவித்த இடத்திலே தேவன் உங்களை கனப்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஏசாயா 61:7 சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். இரட்டத்தனையான பலனை கொடுப்பா, இரட்டத்தனையான பலனை கொடுப்பா. அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் எப்பொழுதுமே இரட்டத்தனையான, சாலமோன் கேட்டது ஞானம், தேவன் ஞானத்தையும் கொடுத்தார். கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தது போல கேட்டதையும் கொடுக்கிறவர், கேளாததையும் செய்கிறவர். கரங்களை தட்டுங்கள. அல்லேலூயா. நீங்க கேட்கிறதை மட்டும் கொடுக்கிற தேவன் அல்ல, நீங்கள் கேளாதது உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்தவர், அதையும் சேர்த்து கொடுப்பார். சோத்தை மட்டும் போட்டு குழம்பு ஊத்தாம போற தேவன் அல்ல, கூட்டையும் வைப்பார், பருப்பு குழம்பும் ஊற்றுவார், மட்டன் குழம்பும் ஊற்றுவார், சாம்பார் எல்லாவற்றையும் ஊற்றி, பாயாசமும் ஊற்றி, கையில் ஒரு வாழைப்பழத்தையும் கொடுக்கிறவர் தான் நம்முடைய தேவன். அவர் நிறைவாக நிறைவாக அவர் நம்மளை திருப்தியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்களை திருப்தியாக்குவா, உங்களை திருப்தியாக்குவா. அல்லேலூயா. உங்களை திருப்தியாக்குவா, உங்களை திருப்தியாக்குவா. சங்கீதம் 20 சொல்லுகிறது, சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், அவர்களோ முறிந்து விழுந்தார்கள். நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். தகப்பன், அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். எழும்புறது மட்டும் இல்லை, எழுந்து நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக. அல்லேலூயா. இந்த வருடம் நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்க போறீங்க. எந்த இடத்துல மோசையினுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல வேதனையின் அனுபவம் வந்ததோ, எந்த இடத்துல எந்த எகிப்தில் அவன் எந்த அரண்மனையில் துரத்தப்பட்டு பயந்த நிலைமையில் ஓடினானோ, தேவனுடைய சந்திப்பு, அந்த துன்பமெல்லாம் மாறி அந்த முள்செடியிலே ஒருவர் வந்து சந்தித்தாரே, அந்த கோலை தொட்டாரே, அவர் இந்த நாளில் உங்களை தொட வந்திருக்கிறார். அதற்கு பிற்பாடு மோசே பார்வோனுக்கு பயப்படவில்லை. அந்த பார்வோன் மோசையை பார்த்து பயப்படத்தக்கதாக காரியம் மாறுதலாக முடிந்தது போல இந்த நாளிலும் இந்த வருட ஆரம்பத்திலே தேவன் உங்களை தொட போகிறார். இனி நீங்கள் சாதாரண மனிதர்களாக இருக்க போகிறதில்லை. எந்த இடத்திலே அந்த மோசே அவமானப்பட்டானோ, எந்த ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டானோ, அதை அவன் ஒரே ஒரு ஜனத்தை, அவனுடைய ஜனத்தை மீட்க நினைத்தான்.
தேவனோ அவன் பல வருடம் பாடுபட்டாலும் தேவனுடைய மறுபடி செகண்ட் டச், தேவன் அவனை தொட்டு மறுபடியும் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஒரு மீட்பனாக மாற்றினவர். உங்களை சாதாரணமாக நீங்கள் ஆத்ம பாரத்தோட ஒருவர் வேணும் என்று ஜெபிச்சிருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், லட்சங்களுக்கு உன்னை நான் ஆசீர்வாதமாக மாற்ற போகிறேன். மோசேயே, மோசே, நான் உன்னை லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்ற போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா என்று தேவன் தெளிவாக சொல்லுகிறார். ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட நிலைமையிலே பேதுரு ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது 2 படகு நிறைய நிரப்பினாரு. அந்த தேவன் சொல்லுகிறார், இந்த நாளில் உன்னத ஆசீர்வாதத்தினாலோ பூமிக்குரிய ஆசீர்வாதம் 2 படகும் நிரம்பத்தக்கதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஏற்கனவே நிரப்பிட்டார் பிரதர், பேதுருவே இனி அது சின்ன மீன், அடுத்தாப்ப பெரிய மீனால இனி நிரப்ப போகிறா. 153 பெரிய மீனால நிரப்பனா. அது மட்டும் நிற்கல, அவ கேட்டது பச்சை மீன், கரையில சுட்ட மீனை வச்சிருந்தாரே. அவர் இந்த வருடம் சொல்லுகிறார், சின்ன மீனும் அல்ல பெரிய மீனும் அல்ல, உனக்காக நான் சுட்ட மீனை வச்சிருக்கிறேன். நானே சுட்டப்பா, நானே சுட்டப்பா, இது உனக்கென்று வைக்கப்பட்டது பேதுருவே. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அநேகரை தொடுகிறதை உணர்கிறேன். அநேகரை தேவனுடைய கரம் தொடுகிறதை என்னால் உணர முடிகிறது. நீங்கள் நினைக்கலாம், நான் எதுக்குமே உதவாதவன், நான் ஆகாது என்று தள்ளப்பட்டவன் என்று சொல்லி இந்த நாளிலோ எப்படி ஒரு ஆபிரகாமே ஆகாரையும் பிள்ளையும் தள்ளினது போல தண்ணீர் இல்லாத நிலைமையிலே அழுது கொண்டு இருக்கிறது போல இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டுங்க. உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் மட்டுமல்ல, அன்று ஆகாரின் சத்தத்தை பிள்ளையின் கண்ணீரை கேட்டு அங்கே எந்த இடத்துல தண்ணி வராதோ அங்கே ஒரு நீரூற்றை உண்டாக்கி அவர்கள் தேவைகளை சந்தித்தது உண்மையானால் தேவன் சொல்லுகிறார், இந்த வருடத்தில் உனக்கு இந்த நாட்களில் எந்த இடத்துல எது வராதோ, என்ன தேவையோடு இருக்கியோ அது அந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வனாந்தரம், தண்ணி வேணும் வர, அதுலேயும் ஒரு நீரூற்றை உண்டாக்கி தாகத்தை தணித்த தேவன். அவர் சொல்லுகிறார், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணை வரும் என்று சொன்னாரே, அதே போல் இந்த நாளில் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணை வர வைக்கிற தேவன். எந்த இடத்துலேருந்து எது வர முடியாதோ அங்கிருந்து உங்களுக்கு தேவையானதை அனுப்ப என் தேவன் போதுமானவர். அவருக்கு ஒரு கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னாமத்தில் 11:21 ஜனங்கள் வேதனையோடு எங்களுக்கு பசிக்கு, எங்களுக்கு காடை வேணும் என்று கேட்காங்க. அப்பொழுது மோசே அற்புதத்தை பார்த்தவன், அற்புதத்தை செய்தவன் மோசே சொல்லுகிறார், இவ்வளவு ஜனங்களுக்கு எப்படி ஆண்டவரே கொடுக்க முடியும்? இல்லைப்பா, நான் கொடுப்பேன். 1 நாள் 2 நாள் அல்ல, 1 மாதம் வரைக்கும். அது எப்படி? அரைகுறை வயிறு இல்லை, ஃபுல்லாக சாப்பிட்டு மூக்கில் வந்து தெவிட்டி போகிற அளவுக்கு கொடுப்பேன். இது எப்படி ஆகும்? உங்கள் காரியங்கள் எல்லாம் இப்பொழுது இது எப்படி ஆகும் என்று அன்று மோசே கேட்டது போல தேவனை அறிந்த நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், 11:21 அவன் கேள்வி கேட்டார். 31 கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டு வந்தது. அருமையானவர்களே, அருமையானவர்களே, சமுத்திரத்திலிருந்து அந்த காற்று இவர்களுக்கு தேவையான காடைகளை கொண்டு வந்தது. சமுத்திரத்திலிருந்து மீன் தான் வரணும், ஆனால் எந்த இடத்திலிருந்து எது வர முடியாதோ அதை இவங்க விரும்பினாங்க. என் தேவன் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்றை அனுப்பினாரே, அந்த காற்று எந்த இடத்திலிருந்து எது வர முடியாதோ அந்த இடத்திலிருந்து இவங்களுக்கு தேவையானதை கிலோமீட்டர் கணக்கில் அள்ளி குமிச்ச தேவன் இந்த நாளில் உங்களுக்கும் இந்த வருடம் அப்படி செய்ய போகிறார். ஆமென் என்று சொல்றவங்க கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
இனி உங்களுக்கு அல்லல் இல்லையா? அல்லேலூயா. இனி உங்களுக்கு அல்லல் இல்லையா? அல்லேலூயா. சங்கீதம் 23 தெளிவாக சொல்லுகிறது. 23:4-5 ஒருவர் வாசிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே. பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவன் என் கூட இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கு வரலாம், அதை பற்றி கவலை கிடையாது. என் கூட தேவன் இருக்கிறார், என்னோடு இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. தேவன் சொன்னாரே, எழுதியிருக்கிறபடி தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினதை கண் காணலன்னு சொன்னாரே. ஆண்டவர் சொல்றார், சத்துருக்களுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன், உன் பாத்திரம் நிரம்பி வழியும். அதுக்கு பிறகு மரண இருளும் வராது, மண்ணாங்கட்டியும் வராது. நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களை தொடரும். அல்லேலூயா. என்று தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எதை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்? அபிஷேக தைலத்தை. அதனால் தேவன் உங்களை நிரப்பும் பொழுது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். இந்த வருடம் மட்டுமல்ல, ஜீவன் இருக்க வரைக்கும். அல்லேலூயா. எத்தனை வருஷத்துக்கு டேக்ஸ் கட்டியிருக்கீங்க? லைஃப் டேக்ஸுங்க. ஆண்டவர் சொல்றார், இந்த சத்தத்தை கேட்குற உங்களுக்கு தேவன் சிலுவையில் லைஃப் டேக்ஸ் கட்டிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜு பிரதர் லைஃப் டேக்ஸ் கட்டிட்டாரா? சோர்ந்து போகாதங்க, சோர்ந்து போகாதங்க. இங்கே ஒரு சிலருடைய உள்ள சோர்ந்த நிலைமையில் இருக்கிறத உணர்றேன். உங்கள் உள்ள சோர்ந்து போகாதபடி இருக்கட்டும். சிலர் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, உண்மையாய் என் மேலே அன்பு கூற ஒருவரும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் நொறுங்கி போய் இருக்கிறேன், என்னை உண்மையாக நேசிக்க ஒருவரும் இல்லை என்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கி தேவன் உங்கள் மேலே அன்பாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த வருடத்தில் தேவன் வெளிப்படுத்தின விசேஷம் 3:9 சொல்லுகிறது, நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அதிக நேரம் பிரசங்கம் பண்ணுறதை விட கட் பண்ணுங்க.